இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டப்பேரவையில வந்தே மாதரம் பாடுறத கவர்னர் சொல்லிட்டாரு, நாங்க பாடித்தான் ஆகணும் என்று இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அப்படி கிடையாது என்பதை தெளிவுபடுத்துகிறோம். நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட நோட்டிபிகேஷன் சட்டம் கிடையாது. அப்போ மத்திய அரசினுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க, அவங்க அதை பாடுறாங்கன்னா பாடலாம், அப்ப நம்ம குறுக்கீடு செய்யக்கூடாது, அதாங்க சட்டம். ஆனால் நம்ம அடிமைகள் அதை பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் இன உரிமை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதவர்கள் தொடர்ந்து சொல்கிறேன். இங்க இதெல்லாம் பாடணும்னு அவசியமே இல்லை, துணிஞ்சு முடிவெடுக்கலாம். எந்த சட்டம் சொல்லுது இந்த தேசிய கீதம் பாடணும்ட்டு? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிலத்தை வாங்கினது தமிழ்நாடு அரசு, கட்டடம் கட்டியது தமிழ்நாடு அரசு, அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் வைஸ் சான்சலருக்கும் சம்பளம் கொடுப்பது தமிழ்நாடு அரசு. இவர் டெல்லிக்கு காவடி தூக்கணும், அதை கடுமையாக கண்டிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அதை யாரும் பேசல, அதான் எங்க குற்றம். தாவேகா இந்த மத்திய அரசனுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிய கூடாது. சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கும் வந்தே மாதரம் பாடக்கூடாது என்பது எங்களுடைய செய்தியாக சொல்கிறோம். எந்த கல்வி நிறுவனமும் அரசு நிறுவனங்களும் பாராளுமன்றம் சட்டமன்றம் கூட கட்டாயமாக வந்தே மாதரம் பாட வேண்டும் என்ற நிலைப்பாடு எதுவும் கிடையாது. அல்லாவை மட்டுமே வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை மட்டுமே வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள், சமணர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இந்த வந்தே மாதரத்துல 4, 5, 6வது பாராவுல சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கையை மட்டும் கடவுளாக போற்றி வணங்கும் ஒரு பாடலை எப்படி அவங்க பாடுவாங்க சொல்லுங்க? நீங்க அப்படி பாடுவீங்களா? இந்த நாட்டின் சுமார்த்த பிராமணர்கள் கூட அதை பாட மாட்டாங்க. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கருவறை வழக்குல சொன்னார், நானே சுமார்த்த பிராமின், நானே கருவறைக்குள்ள போக முடியாது, இப்ப எங்க நம்பிக்கையாதுன்னு சொன்னாரு. ஒரு பிஜேபி காரர் அதை பாடுவாரா? பெரியாரை வாழ்த்தி ஒரு பாடலை பாடுவாரா? ஒரு மத சார்பு பாடலை பாடணும் அப்படின்னு நீங்க எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? இதான் எங்களோட கேள்வி. இன்னைக்கு வந்தே மாதரம் என்ற இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு திணித்து அதை விவாதமாக மாற்றுவது என்பது தேவையில்லாத ஒரு நடவடிக்கை, திசை திருப்பும் நடவடிக்கை என்பதுதான் எங்கள் கருத்து. வந்தே மாதரம் பாடலை இந்த நாட்டில் உள்ள எல்லோரும் கட்டாயம் பாட வேண்டுமா என்றால், இந்த திருத்த சட்டத்திற்கு பின்பும் கூட எல்லோரும் கட்டாயமாக பாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதே சட்ட நிலை. இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த இடத்துலையும் வந்தே மாதரம் என்ற வார்த்தையோ தேசிய பாடல் என்ற வார்த்தையோ இல்லை, இன்னைக்கு வரை இல்லை. வந்தே மாதரமோ தேசிய பாடலோ இந்திய அரசியல் சட்டத்தில் இன்று வரை இல்லை. வந்தே மாதரம் கட்டாயமாக பாட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் எந்த சட்டம் இன்னைக்கு வரை கிடையாது. இதுவரை இருக்கிறது என்னன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு கைட்லைன், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் அதை சொல்லி இருக்கிறது. அதை எல்லோரும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் எதுவும் கிடையாது. அந்த நோட்டிஃபிகேஷன் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலே ஒரு கல்வி நிறுவனம் வழக்கு தொடுத்த போது கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, வந்தே மாதரம் கட்டாயமாக பாடன்னு எங்கே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அது மேண்டேட்ரி கிடையாது, டிஸ்கிரிஷனரி. உங்கள் கல்வி நிறுவனத்துக்கு விருப்பம் இருந்தால் பாடுங்க, இல்லைன்னா பாட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீங்கள் பாடலைன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம், இல்லை குற்ற நடவடிக்கை எடுப்போம், உங்கள் நிறுவன உரிமத்தை ரத்து செய்வோம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி கிடையாது. எனவே இந்த அச்சமே தேவையற்றது என்று உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் எல்லாரும் இதை பாடணுமா அப்படின்னா அது கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அதே போல் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, நான் கருப்புசாமியை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னா, இந்த வந்தே மாதரம் பாடலில் துர்க்கையை வணங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் அதை பாட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கருப்புசாமி மட்டும் தான் கும்பிடுவேன்னா கும்பிடலாம், இருளப்பு சாமியை மட்டும் கும்பிடுவேன்னா கும்பிடலாம், சிவனை மட்டும்தான் கும்பிட்றவங்க நாங்கள் இதை பாட மாட்டோம் அப்படின்னா பாடாமல் இருக்கலாம். பாட வேண்டும் என்ற கட்டாயம் அரசியல் சட்டத்திலேயோ வேறு எந்த சட்டத்திலேயோ கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறோம். இது மக்களுக்கானது. ரெண்டாவது விஷயம், கல்வி நிறுவனங்கள், பாராளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசு விழாக்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று அரசியல் சட்டப்படியான கடப்பாடு எதுவும் கிடையாது. பார்லிமெண்ட் எனாக்டட் லா எதுவும் கிடையாது. ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன் என்று சொல்வார்கள். சட்டப்படியான கடமை எதுவும் கிடையாது. ஒன்றிய அரசு ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த சுற்றறிக்கையை பின்பற்றலாம், பின்பற்றாமல் இருக்கலாம். அது அவரவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு தான். ஒரு கல்வி நிறுவனம் வந்தே மாதரம் பாடன்னு நினைக்கலாம், ஒளிபரப்புன்னு நினைக்கலாம், ஒளிபரப்பாமலும் இருக்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீங்கள் வந்தே மாதரத்தை பாடணும்னு நினைக்கலாம், அவங்க முடிவு பண்ணலாம் கவர்மெண்ட்டு, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லலாம். அது ஜஸ்ட் ஒரு மரபு. அது சட்டப்படியான எந்த
அதிகாரமோ சட்டப்படியான ஒரு ஸ்டேச்சுட்ரி அதுக்கு பவர் அப்படின்றது எதுவுமே அதில் வந்து கிடையாது. மாண்புமிகு நீதிபதி அவர்களும் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டப்பேரவையில் வந்தே மாதரம் பாடுறத கவர்னர் சொல்லிட்டாரு, நாங்கள் பாடித்தான் ஆகணும் என்று இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அப்படி கிடையாது என்பதை தெளிவுபடுத்துகிறோம். நாங்கள் மிக தெளிவாக ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களும் அதை சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட நோட்டிஃபிகேஷன் வந்து சட்டம் கிடையாது. அந்த சட்டம் என்றால் எல்லாரும் கட்டாயம் கடைபிடித்தாகணும். அது சட்டம் கிடையாது. ஒவ்வொரு சமயம் ஒரு ஜீவோ போடுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட மதமாரிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அது சட்டம் கிடையாது என்று ரத்து செய்தார். அதனால சட்டம்தான், அரசியல் சட்டமும் சட்டம்தான் கட்டாயம் எல்லாரும் பின்பற்ற வேண்டுமே தவிர வந்தே மாதரம் தொடர்பாக மக்களும் கட்டாயமாக பாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த கல்வி நிறுவனமும் அரசு நிறுவனங்களும் பாராளுமன்றம் சட்டமன்றம் கூட கட்டாயமாக வந்தே மாதரம் பாட வேண்டும் என்ற நிலைப்பாடு எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்றம் அதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ வந்திருக்க சட்ட திருத்தம் வந்தே மாதர தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971. 1971 வரை இப்படி ஒரு சட்டம் கிடையாது. 1957 தமிழ்நாடு கொண்டு வரும் வரை இப்படி ஒரு சட்டம் கிடையாது. 71 தான் கொண்டு வராங்க. 71 அடிப்படை கடமையில் ஒன்றை சேர்க்கிறார்கள். அந்த அடிப்படை கடமையில் கூட நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம் தான் இருக்குதே தவிர தேசிய கீதத்துக்கு மரியாதை செய்யணும் இருக்கு, அரசியல் சட்டத்துக்கு மரியாதை செய்யணும் இருக்கு. அந்த அந்த அரசியல் சட்டத்தோட ஒரு அடிப்படை கடமை தான். அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷனில் ஏன் இது தேசிய கீதமோ தேசிய பாடலோ இதை கட்டாயமாக பாடணும்னு ஏன் வைக்கல அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கு. அது ஒரு கடமையாகத்தான் வரையறுத்திருக்கிறார் ஒழிய கடமையை செஞ்சால் செய்யலாம், செய்யலைனாலும் பெருசாக ஒன்றும் அது பீனல் கான்சிக்வன்சஸ் ஒன்றும் கிடையாது. எங்கே பிரச்சனை வருதுன்னா, இந்திய அரசியல் சட்டம் என்பது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சட்டம். இந்த அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் என்பது அதை எல்லோரும் கடைபிடித்தாகணும், அரசாங்கம் கடைபிடித்தாகணும். அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் போய் அதை நம்ம செயல்படுத்த செய்ய முடியும். அந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாட்டில் ஆர்டிகல் 19 கருத்துரிமை. கருத்துரிமையில் நீங்கள் ஒரு பாடல் குறித்து நீங்கள் பாடலாம், பாடாமல் இருக்கலாம். கீப்பிங் சைலன்ஸ் இஸ் ஆல்சோ த ஃபண்டமெண்டல் ரைட். நீங்கள் அமைதியாக இருப்பது என்பது கூட உங்களுக்கு அடிப்படை உரிமை. அதனால் ஆர்டிகல் 19க்கு முரணாக நீங்கள் கட்டாயப்படுத்தி பாட சொல்ல முடியாது. அடுத்து ஆர்டிகல் 21 ரைட் டு பிரைவசி, பர்சனல் லிபர்ட்டி. அதில் நீங்கள் ஒரு பாடலை இந்த பாடல் தான் நீங்கள் பாடணும் அப்படின்னு யாரும் உங்கள் தனி உரிமையை தலையிட்டு கட்டாயப்படுத்த முடியாது. மூன்றாவது ஆர்டிகல் 25 ஒரு மனச்சாட்சிப்படி வாழ்வதற்கான ஒரு சுதந்திரம். மனச்சாட்சிப்படி எனக்குள்ள நம்பிக்கையின்படி நான் இந்த நாட்டில் வாழலாம், விரும்பிய மதத்தை பின்பற்றி வாழலாம், அந்த மத கோட்பாட்டை பின்பற்றி வாழலாம். அதற்கு முரணாக நீங்கள் இப்படி ஒரு பாடலை பாடுங்க என்று யாரும் தேசிய கீதம் உள்ளிட்ட எதையும் கட்டாயப்படுத்த முடியாது. இதை ஏற்கனவே தியேட்டரில் தேசிய கீதம் பாடலாமா என்ற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றமும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. தியேட்டரில் போடுறது கூட கட்டாயம் கிடையாது அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு இங்கே இந்த நாட்டில் நாத்திகர்கள் இருக்கிறாங்க, நாட்டார் தெய்வ வழிபாடில் நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க, சிவனை மட்டுமே வழிபடுறவங்க இருக்கிறாங்க, விஷ்ணுவை மட்டுமே வழிபடுறவங்க இருக்கிறாங்க. அதே சமயம் அல்லாவை மட்டுமே வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை மட்டுமே வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள், சமணர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இந்த வந்தே மாதரத்தில் 4, 5, 6வது பாராவில் சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கையை மட்டும் கடவுளாக போற்றி வணங்கும் ஒரு பாடலை எப்படி அவங்க பாடுவாங்க சொல்லுங்க? நீங்க அப்படி பாடுவீங்களா? இந்த நாட்டின் சுமார்த்த பிராமணர்கள் கூட அதை பாட மாட்டாங்க. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கருவறை வழக்கில் சொன்னார், நானே சுமார்த்த பிராமின், நானே கருவறைக்குள்ள போக முடியாது, இப்போ எங்க நம்பிக்கை அதுன்னு சொன்னார். அதுபோல இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, சமணர்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, புத்தர்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, சீக்கியர்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அதே போலத்தான் இன்று ஒரு கடவுளை வணங்கக்கூடியவர்கள் அல்லாதான் எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்றவங்க எப்படி துர்க்கையை வணங்க சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்த முடியும்? அந்த பாடல் எப்படி பாட சொல்லி கட்டாயப்படுத்த முடியும்? அப்படி பண்ண முடியாதுன்றதுனால தான் அதை அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமையோ வேற ஒரு இதாகவே வைக்கல, ஒரு கடமையாக சொல்லி இருக்கிறார்கள். கடமையை விரும்பினால் நீங்க செய்யலாம். அதுலேயும் கூட வந்தே மாதரம் கிடையாதுன்றது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்றோம். ஆர்டிகல் 51A தேசிய பாடல் என்பது அதில் இல்லவே இல்லை. அரசியல் சட்டத்தில் எந்த இடத்துலையும் தேசிய கீதம் தான் இருக்கிறது.
தேசிய பாடல் என்பது அரசியல் சட்டத்தில் எங்கேயுமே இல்லை. அடுத்த விஷயம், அரசியல் சட்டம் என்பது நம்ம இந்திய மக்களுக்கிடையே இடையிலான ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அடிப்படையான விஷயம் என்பது ஃபெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், செக்குலரிசம். இந்த நாட்டில் எல்லா நம்பிக்கை கொண்டவர்களும் வாழலாம். ஒரு நாத்திகர் இப்போ நான் ஒரு நாத்திகர், நீதிபதி ஹரிபிரதாமன் அவர்கள் ஒரு நாத்திகர், தோழர் அவர்கள் ஒரு நாத்திகர். நாங்கள் எப்படி வந்தே மாதரம் பாடலில் துர்க்கையை வணங்கி பாட முடியுமா? நீங்கள் பெரியாரை போற்றி ஒரு பாடலை வைத்து அதை எல்லாரும் பாடணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? எல்லா மக்களும் பாடணும்னு சொல்ல முடியுமா? ஒரு பிஜேபி காரர் அதை பாடுவாரா? பெரியாரை வாழ்த்தி ஒரு பாடலை பாடுவாரா? பாட மாட்டாங்க. அதனால தான் அரசியல் சட்டத்தில் இதை கட்டாயம் என்று வைக்கவில்லை. எந்த சட்டமும் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்படவில்லை. ஆனால் இன்று கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டத்தில் அதில் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கிறது. அது முழுமையாக இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான செக்குலரிசத்துக்கு நேர் எதிரான ஒன்று. நீங்கள் ஒரு செக்குலர் மதச்சார்பற்ற ஜனநாயக ஒரு நாட்டில் ஒரு மதசார்பு பாடலை பாடணும் அப்படின்னு நீங்கள் எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? இதான் எங்களோட கேள்வி. இந்திய அரசியல் சட்டம் செக்குலரிசம் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுது. கேசவானந்த வரது வழக்கில் உச்சநீதிமன்றம் அதை வரையறுத்திருக்கிறது. அப்படி சொல்கிற போது அதுக்கு எதிராக இந்த சட்டத்தில் கூட நீங்கள் பாருங்கள், வந்தே மாதரம் திருத்த சட்டத்தில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று சட்டத்தில் எங்கேயுமே இல்லை. வந்தே மாதரம் பாடும்போது இடையூறு செய்தால் அது குற்றம் என்று வரையறுக்கிறது. இது வந்தே மாதரம் பாடலுக்கு மட்டும் கிடையாது. எந்த பாடல் ஒருத்தர் பாடிட்டு இருக்கும்போது, ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் பாடல் பாடிட்டு இருக்காங்கன்னா அதில் போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கனால அது அஃபென்ஸ் தான். அது எந்த பாடலுக்கும் உள்ளதுதான் இந்த வந்தே மாதரம் பாடலுக்கான நிலையாக சட்டம் வரையறுக்கிறது. சமூகத்தில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். பிஜேபி ஒரு கருத்து சொல்லலாம், காங்கிரஸ் ஒரு கருத்து சொல்லலாம், திமுக ஒரு கருத்து சொல்லலாம், மக்கள் ஒரு கருத்து சொல்லலாம், பெரியாரிஸ்ட் ஒரு கருத்து சொல்லலாம், அம்பேத்கரிஸ்ட் ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் சட்டத்தின் நிலை என்ன அப்படின்றத நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். சட்டத்தின் நிலையை பொறுத்தவரை வந்தே மாதரம் பாட வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. காந்தி அவர்கள் இந்த நாட்டிலே போராடுகிற போது, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுற போது அவர் மேலே செடிசன் போட்டாங்க. தேச துரோக வழக்கு போடுற போது காந்தி எங்கே பத்திரிகையில் எழுதினாரு, தேசபக்தியை நீங்கள் தடி கொண்டு உருவாக்க முடியாது, தேசபக்தி உணர்வை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அதை உருவாக்க முடியாது, அது வாலண்டியராக வரணும். இந்த நாட்டின் பாராளுமன்றம் எல்லா மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அரசாங்கம் எப்படி நடந்துக்கிறது, நீதித்துறை எப்படி நடந்துக்கிறது, இதையெல்லாம் சேர்ந்துதான் தேசப்பற்று என்பது இயல்பாக மக்களுக்கு முகிழ்த்தி வர வேண்டுமே தவிர தடி கொண்டு தேசப்பற்றை உருவாக்க முடியாது என்று சொன்னது யாரு? மகாத்மா காந்தி அவர்கள், தேச தந்தை அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் இன்று நாங்கள் பிஜேபி அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகிறோம். நீங்கள் கட்டாயப்படுத்தியோ தடி கொண்டோ நிர்பந்தப்படுத்தியோ தேசப்பற்றை ஊட்ட முடியாது. நீங்கள் நாட்டை சரியாக வழிநடத்தினால் நிச்சயமாக மக்கள் உண்மையாக தேசப்பற்றோடு இருப்பார்கள். எனவே மரபு என்பது வேறு, சட்டம் என்பது வேறு. மரபை சட்டமாக்க முடியாது. அந்த அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் சட்டநிலை தொடர்பாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகிற கருத்து என்பது தான், பாஜக அரசு இன்னைக்கு எல்லா முனையிலும் தோல்வி அடைந்து விட்டது. அந்த தோல்வியை மறைப்பதற்காக ஒரு எக்ஸாமை கூட கொஸ்டின் லீக் ஆகாமல் நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வந்தே மாதரம் என்ற இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு திணித்து அதை விவாதமாக மாற்றுவது என்பது தேவையில்லாத ஒரு நடவடிக்கை, திசை திருப்பும் நடவடிக்கை என்பதுதான் எங்கள் கருத்து. எனவே இதுதான் சட்டநிலை. மக்கள் வந்தே மாதரம் பாடவில்லை என்றால், ஒரு பள்ளியிலே பிரேயர் நடக்கிற போது ஒரு மாணவனோ ஆசிரியரோ அதை பாடவில்லை என்றால், பள்ளி நிர்வாகம் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் நாங்கள் அதை ஒளிபரப்ப மாட்டோம் அப்படி சொன்னால் அது அஃபென்ஸ் கிடையாது. அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அரசியல் சட்டத்தின் செக்குலரிசம் என்பதும் ஆர்டிகல் 25 மத சுதந்திரம், நம்பிக்கை சுதந்திரம் என்பதுதான் அரசியல் சட்டத்தின் உயர்வானது. இதற்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருந்த இந்த திருத்த சட்டம் என்பது செல்லாது. நீதிமன்றம் செல்லும் போது அவர்கள் அதுக்கு தான் கட்டாயம் பாடல் நாங்கள் கொண்டு வரல, இடையூறு பண்ணான்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இடையூறு பண்ணால் எந்த இடையூறு பண்ணாலும், இப்போ ப்ரெஸ் மீட் நடக்கிற போது யாரோ ஒருத்தர் இங்கே ஒரு பாட்டில் தூக்கி அடிக்கிறார், இடையூறு பண்ணால் அது அஃபென்ஸ் தான். அது போன்ற ஒரு அஃபென்ஸ் தானே தவிர இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திக் மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆளும் ஆட்சி கூட பாடப்படவில்லை, ஆனால் இங்கு பாடப்பட்டது. அதுபோல மனோன்மணி சுந்தரராவ் தமிழ் தாய் வாழ்த்து பாடினார். அவர் அதை எழுதியவர் யூனிவர்சிட்டியிலேயே 3வது தமிழ் தாய் வாழ்த்தும் அதற்கு முன்பாக முதலாக
வந்தே மாதரம் பாடப்பட்டது. இது குறித்து ஆளும் கட்சியாகட்டும் இல்லை எதிர்கட்சியாகட்டும் படத்தை எதிர்ப்போ எந்தவித எதிர்வினையுமாக இல்லை. இது வெறும் சிறுபான்மையினர் மக்கள் இல்ல இந்த தெய்வ நம்பிக்கை உள்ள மக்கள் இது கடந்து மாநில உரிமை சேர்ந்து பாதிக்கப்படுது. என்ன மாதிரி ரொம்ப சிறப்பான கேள்வி. ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறோம். அதாவது தேசிய கீதமாகட்டும் அல்லது வந்தே மாதரமாகட்டும் எந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம இந்த ப்ரெஸ் கிளப்ல ஒரு கூட்டம் நடத்துறோங்க. இதில் நம்ம வந்து தேசிய கீதம் பாடலையே, பாடணும்னு அவசியம் இல்லை. நாம் ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறோம், அங்கே தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு கூட்டம் அதே மாதிரி தமிழ்நாடு சட்டசபையும் மனோன்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழகமும் தேசிய கீதத்தையும் பாட வேண்டிய அவசியம் இல்லை, வந்தே மாதரத்தையும் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மத்திய அரசினுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க, அவங்க அதை பாடுறாங்கன்னா பாடலாம். அப்போ நம்ம குறுக்கீடு செய்யக்கூடாது, அதாங்க சட்டம். ஆனால் நம்ம அடிமைகள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரு? தமிழ்நாட்டோட அடிமைகள். தமிழ் இன உரிமை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதவர்கள். தொடர்ந்து சொல்கிறேன், இங்க இதெல்லாம் பாடணும்னு அவசியமே இல்லை, துணிஞ்சு முடிவெடுக்கலாம். நான் எதுவும் எங்க சட்டம் எங்க இருக்கு? எந்த சட்டம் சொல்லுது இங்க தேசிய கீதம் பாடணுன்ட்டு? எந்த சட்டம் சொல்லுது வந்து வந்தே மாதரம் பாடணுன்ட்டு? நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தாயை வாழ்த்துவோம் என்பது நம்ம ஏற்றுக்கொண்டது. இங்க கூட நான் பாட மாட்டேன்னு ஏதாவது ஒருத்தர் சொன்னா அதை நீங்க சட்டப்படி தப்பு கிடையாது. ஆனால் இது நம்ம தமிழ் உணர்வு இருந்தால் சட்டமே தேவையில்லை, நம்ம பண்ணணும். இங்க நீங்கள் சொல்லுவதை முழுக்க ஏற்றுக்கொள்கிறோம். மன்னோன்மணிம சுந்தரனார் யூனிவர்சிட்டியில அந்த வைஸ் சான்சலர் பண்ணது ரொம்ப மிக அயோக்கியத்தனமானது. அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிலத்தை வாங்கினது தமிழ்நாடு அரசு, கட்டடம் கட்டியது தமிழ்நாடு அரசு, அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் வைஸ் சான்சலருக்கும் சம்பளம் கொடுப்பது தமிழ்நாடு அரசு. இவர் வந்து டெல்லிக்கு காவடி தூக்கணும், அதை கடுமையாக கண்டிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அதை பற்றி யாரும் பேசல, அதான் எங்க குற்றம். யாரு? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். நாங்க சொல்றதை ஏங்க சொல்ல மாட்டாங்க? எங்க நிகழ்ச்சியும் பாட மாட்டாங்க. நாங்க தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடுவோம், மீதி பாடக்கூட மாட்டோம். ஏன் முடிவெடுங்க? என்ன பண்ண முடியும்? எங்க சட்டம் இருக்கு? நீங்க எந்த சட்டமும் இல்லை. ஆனால் இவர்கள் அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க? தமிழ்தாய் வாழ்த்தை வந்து பின்னுக்கு போடுறாங்க. தேசிய கீதத்தை எத்தனை முறை பாடினா என்னன்றாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, யார் சொன்னாலும் சரி, அது சரி இல்லைன்றது எங்க கருத்துங்க. இதை தெளிவுபடுத்துறோம். அதனால சார் எனக்கு வந்து பாடுறவங்க நான் மீது நான் என்ன சொல்றேன், அதை காலி பண்ணிட்டு வந்தே மாதத்தை கொண்டு வராங்க. தேசிய அதாவது ரெண்டுத்தையும் அதாவது சார் தேசிய கீதத்தை விட ஒரு முக்கியத்துவம் தருவதற்காக இதை கொண்டு வருவதற்கு அவங்க உத்தியாக இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னாங்க, ஒரு எந்த தமிழ்நாடோ ஆந்திராவோ கேரளாவோ அல்லது எந்த ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், நாளைக்கு இங்கே நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினாலோ அந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதத்தையே வந்தே மாத்திரம் பாடணும்னு அவசியம் இல்லைங்க. தமிழ்தாய் வாழ்த்து கூட பாடணும்னு கம்பல்ஷன் கிடையாது. நாம தமிழ்தாய்க்கு மரியாதை செலுத்துகிறோம், அதனால் நாம் பாடிக்கிறோம். அதனால இதை தான் தெளிவுபடுத்தணும். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட சட்டசபையில் அவர்கள் குறைந்தபட்சம் ஏற்கனவே மரபாக இருக்கிறது. அதனால் தேசிய கீதத்தை நிறுத்த சொல்ல மரபு இருக்கு. அதனால மரபை மாற்ற வேண்டாம். அதாவது முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதம் என்ற மரபை உடைக்க சொல்ல. ஏன்னா ரைட்டோ ராங்கோ வந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்தே மாதரத்தை பாட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக இப்படி ஆட்சேபனைக்குரிய வந்தே மாதரத்தை பாட வேண்டியதே கிடையாது. அதை முடியாதுன்னு சொல்லலாம். சொல்லுவதற்கு நாதி இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும். யார்? நான் இவங்க அவங்கன்னே சொல்லுங்க. என்ன கேட்டால் இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் இப்ப நான் கேட்கிறேங்க, இப்ப நீட்டுக்கான இயக்கம் இருந்த இங்க இருக்கக்கூடிய 3 பிரதான கட்சிகள், அவங்க தானே 3 பிரதான கட்சிகள், திமுக, அதிமுக, ஆட்சி செய்யக்கூடிய டிவிகே, தாவேக, இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? பாலன் இல்லத்துல அல்லது என்ன பெருசா ஒரு பெரிய இயக்கத்தை. அதேதான் இதுக்கும் கூட ஒரு இந்த மரபை காப்பாற்றுவோம் என்பதில் ஒரு அரசு ஒரு வந்து தேர்தல் அரசியலாக அல்ல, தமிழ் மக்களின் உரிமைக்கான அரசியலாக நாங்க பாக்குறாங்க. நாங்க யாருமே தேர்தல் நிக்க போறோம் இல்லை, இதை உறுதிப்படுத்துறோம். இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த பொழுது அவங்க எதிர்த்து நின்னாங்க. ஆனா இன்றைக்கு ஏன் பார்க்கலாம் சார், எல்லாம் பார்க்கலாம் சார். எனக்கு அதுக்குள்ளார அதிக போகல சார். நான் என்ன சொல்றேன்னா, அந்த காம்ப்ரமைஸை பத்தி நாம வந்து தொடர்ந்து இதை வந்து அதுக்குள்ள நாங்க போகல. யார் பண்ணா தப்புன்றோம் சார், பண்ணா தப்புன்றோம். ஆனா இங்கே ஆட்சி சார், இங்க ஆட்சி செய்பவர்கள், நான் அதுக்கு என்ன டாபிக் தாண்டி போறேன்ட்டு, தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள் மத்திய அரசுடன் சமரசம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கருத்து சார்,
யாருமே இவங்க அவங்கன்னு சொல்ல, திமுக, அதிமுக, தாவேகா எல்லாருமே சமரசம் செய்து கொண்டார்கள் என்பது என்னுடைய பொதுவான கருத்து சார். எந்த அளவுக்கு சமரசம் செஞ்சீங்கன்னாங்கன்றதில் தான் வித்தியாசப்படலாம். இவங்க இந்த இடத்துல நிற்கிறாங்க, அவங்க அங்கே நிற்கிறாங்கன்ட்டு. பொதுவாக சமரசம் செய்து கொள்கிறார்கள் அப்படி என்பதுதான் என்னுடைய டிபேட் போக வேண்டாம். இவங்க பண்ண தப்பு, இதில் ஒன்றும் சொல்ல. இப்போ தாவேகா இந்த மத்திய அரசனுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணியக்கூடாது அப்படின்றத நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட நின்று குரல் கொடுக்கணும். இதில் அரசியலாக்காமல் இது கூடுதலாக சேர்ந்து கூடுதலாக இதை சொல்லணும். நீங்க வந்தே மாதரம் பாட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கும் வந்தே மாதரம் பாடக்கூடாது என்பது எங்களுடைய செய்தியாக சொல்கிறோம். அதற்கு எல்லாரும் சேர்ந்து நிக்கணும்னு சொல்றோம். இதை அவருக்கு மத்திய அரசு நிர்பந்தம் தராங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் மாநிலங்கள் இங்க கிட்டத்தட்ட ஒரு அடிமைன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல, தனிப்பட்ட முறையில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கு. தயவு செய்து இது யூனிட்டரி கான்ஸ்டியூஷன், ஃபெடரல்லாம் கிடையாது, என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால அவங்க போட்டு எல்லா விதமான அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு எங்க எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்கான். அது கூட நான் போகல. ஆனா அதை எழுத்து நிக்கிற ஒரு இது வேணும். நாங்க எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் நாங்க இல்லை. திங்கட்கிழமை இல்லை, எப்போதும் இந்த சட்டசபை கூடினாலும் அப்போ வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்படி ஒரு சட்ட நிர்பந்தம் இல்லை. போட்ட சட்டத்தில் கூட சொல்ல, இப்ப போட்ட சட்டத்தில் கூட சொல்ல, பாடினால் குறுக்கீடு செய்யக்கூடாது, பாடினால் அதை தடுக்கக்கூடாது. அதை நாம செய்யல. சப்போஸ் சாஸ்திரி பவன்ல ஒரு பாடுறாங்க, இல்ல கவர்னர் மாளிகையில் ஒரு கூட்டம் நடக்குது, அங்க அவங்க வந்தே மாதரம் பாடினாங்கன்னா நமக்கு பாட்டோம், அது அவங்க இடம் சார். இப்ப ரோடு அகலப்படுத்துறாங்க சார், அங்க ராஜ்பவன்ல நம்ம நிலம் பக்கத்துல 10 அடி தரமாட்டேங்கிறான், ஐஐடியில் 10 அடி தரமாட்டேங்கிறான், எல்லாம் இந்த பக்கம் தான் உள்ள போயிட்டு இருக்கோம். காந்தி மண்டபத்திலையும் இது இன்ஜினியரிங் காலேஜ் தான் போயிட்டு இருக்கோம். இதான் பிரச்சனை. இப்போ வந்தே மாதரம் பாடலை அது பாடுவது சம்பந்தமாக ஒரு சட்டம், ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு. அது 1971 ஆண்டு சட்டம். அதாவது தேசிய கௌரவத்துக்கு அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட். என்ன கேட்டால் இந்த சட்டத்தை முதல்ல இயற்றியது தமிழ்நாடு. இதே பேரு 1971 இந்திரா காந்தி முதல்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி 1957 பெரியாருடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அப்போது கொண்டு வந்த சட்டம். சி சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் காமராசர் முதல்வராக இருந்தாலும் அப்போது அவர் சட்டசபைக்கு வராமல் புறக்கணித்தார். இது ஒரு சரித்திரம். அப்போ எதுக்காகன்னா 57 அந்த சட்டத்தோட அடிப்படை என்னன்னா, தேசிய கொடியையோ மகாத்மா காந்தியினுடைய உருவச்சிலையோ உருவ படத்தையோ அல்லது தேசிய கீதத்தையோ நேஷனல் ஆந்தம் இவைகளை அவமரியாதை செய்யக்கூடாது என்பதுதான். அதாவது அரசமைப்பு சட்டத்தை அவமரியாதை செய்யக்கூடாது அந்த நேரத்தில். ஏன்னா பெரியார் சாதியை ஒழிக்காத அரசமைப்பு சட்டத்தின் சில பிரிவுகளை எரிப்பதாகவும் தமிழ் மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு உரிய அதிகாரத்தை தராத அந்த பிரிவுகளை எரிப்பதாக சொன்னார். எல்லா அரசமைப்பு சட்டத்திலும் எல்லா பிரிவுகளும் இல்லை, 2 விஷயத்தை தான் அவர் சொன்னார். தமிழ்நாட்டுக்கு சாதி ஒழிப்புக்கு அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. 1971 வர சட்டத்தில் அவங்க 2 விஷயம் தான். இது ஏற்கனவே இருக்கு, நம்ம தமிழ்நாடு சட்டம் இருக்கு. 71 சட்டம் 2 செய்திருந்தாங்க. 1 தேசிய கொடி, 2 தேசிய கீதம். இவைகளை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவைகளை கூட தேசிய கொடியை விட்டுருக்க, அது பிரச்சனை இல்லை. தேசிய கீதத்துக்கு ஒரு சம்பந்தமாக தேசிய கீதத்தை கூட ஒருவர் பாட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, அது அவமதிப்பாகாது அப்படின்றத உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. உச்ச நீதிமன்றமே இல்லைங்க, நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சகோதரர் ஜி.ஆர். சாமிநாதனே சொல்லியிருக்கு. அதான் இதுல முக்கியம். எதனால சொல்றாரு? தேசிய கீதத்தை பாடும்போது எழுந்து நிற்க வேண்டாம், அதை பாட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதனால சொல்றாரு? சங்கராச்சாரியாருக்காக சொன்னார்.
அவர் தமிழ்த்தாய் வாழ்த்துக்காக சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்தின் போது தேசிய கீதத்தை பற்றி சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மட்டும் இல்லை, அதை வந்து உச்ச நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பை சுட்டி காண்பித்து சொன்னார். அந்த தீர்ப்பு வந்து மிக பிரபலமான வழக்கு தீர்ப்பு. பிஜோ இமானுவல் எதிர் கேரள மாநிலம் என்பது அந்த வழக்கு. அதாவது கேரள மாநிலத்திலிருந்து போனது. அந்த அதில் என்னன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ மதத்தின் ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள், நமக்கு தெரியக்கூடிய ஜோஷுவா அப்படின்ற ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்கள் யாரையும் வணக்கத்துக்கு வணங்க மாட்டார்கள், யாரையும் இறைவனை தவிர வணங்க மாட்டார்கள், அதை புகழ மாட்டார்கள். எனவே அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த 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 மதத்தை சேர்ந்த பிள்ளைகள், அந்த பிரிவு, அந்த நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும்னா கத்தோலிக்கு, ப்ராட்டஸ்டன்ட்டு, சிஎஸ்ஐ தான் தெரியும். இல்லை, இவங்க வந்து ஜெஷுவான்ற அந்த பிரிவை சேர்ந்த மாணவர்கள் அதை பாடும்போது எழுந்து நின்றார்கள், ஆனால் பாடவில்லை என்பதற்காக அவர்கள் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் சென்ற போது உச்ச நீதிமன்றம் பாட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னது. அதை சொன்னதை சங்கராச்சாரியார் கேஸ்ல சாமிநாதன் சொல்லியிருக்கார். இப்போ அதனால என்ன நாம இப்போ தெளிவுபடுத்துறோம்னா, இப்போ வந்தே மாதரம் பாடல் இருக்குல்ல, அதையும் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அது சட்டப்படி குற்றம் இல்லை. அதான், வேற ஒண்ணுமே இல்லை. அது பாடுறவங்க பாடலாம், பாட வேண்டாம். ஏன் பாடுறதுல என்னன்னா, யாருக்குமே முதல் 2 பத்திகளை பாடுவதில் யாருக்குமே ஆட்சேபனை இல்லை. மற்ற 4 மொத்தம் 6 பத்தி இருக்கு. மற்ற பத்திகளை பாடுவதில் தான் ஆட்சேபனை. 1937 கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டத்தில் அங்கே இந்த சர்ச்சை எழுந்து இந்த விஷயம் சம்பந்தமாக குறிப்பாக வங்காளத்தை சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய கருத்தை கேட்டு அந்த கமிட்டியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார், மகாத்மா காந்தி அவர்கள், நேரு அவர்கள், வல்லபாய் பட்டேல், என்ன சொல்லணும், வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஆசாத், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவர்கள் அப்ப இருக்கக்கூடிய அங்க வங்காளத்தில் புகழ்பெற்ற ரவீந்திரநாத் தாகூரை கேட்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாரு, வந்தே மாதரத்தில் இருக்கக்கூடிய 2 பத்தியை மட்டும் பாடினால் போதும், மற்ற 4 பத்திகள் ஒரு ஆட்சேபனைக்குரியது. ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து மத கடவுளர்களை புகழ்வது, வேற மதத்தை சார்ந்தவர்களோ அல்லது எங்களை போன்ற நாத்திகர்களோ அப்படி சொல்ல மாட்டேன். வேணா பார்த்து இல்லையா, கோவிந்தா சொன்னா இல்லை, அரோகரா நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஒன்னா சொல்லுங்க. என் வீட்டில் என் குடும்பத்தார், என் உறவுகள், நண்பர்கள் எல்லாம் சொன்ன. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்துக்கே போறோம், கடவுள் வாழ்த்து பாடுறாங்க, நான் நிச்சயமா எழுந்து நிற்பேன். சங்கராச்சாரியார் மாதிரி பண்ண மாட்டேன். பெரியார் எழுந்து நின்னார். அவமரியாதை, நம்ம வந்து மரியாதையை வந்து கொடுக்கணும், ஆனால் பாட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் வார்த்தை நானும் சேர்ந்து பாடணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இதுல வந்து துல்லியமாக சொல்ல வேண்டிய செய்திங்க. 1. 2வது, அரசமைப்பு சட்டத்துல வந்து இது சம்பந்தமா எதுவும் தேசிய பாடல் நேஷனல் சாங்னு ஒண்ணும் இல்லை. தேசிய கீதம் பற்றி இருக்கிறது, பாடணும்னு. தேசிய கீதத்தை பாட வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் இருக்கு. தேசிய பாடல் என்ற ஒன்று இல்லை. தேசிய கீதத்தை அவமரியாதை மரியாதை செலுத்த வேண்டும் என்பது கூட ஒரிஜினல் சட்டத்தில் இல்லை. எமர்ஜென்சி பீரியட்ல அது கொண்டு வரப்பட்டது, பரவாயில்ல, அதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. அதில் பண்ணணும் அப்படின்றதுல என்ன முக்கியமானதுன்னா, இந்த தேசிய பாடலாக சொல்றாங்க பாருங்க. அந்த வந்தே மாதரம் பாடல் சுதந்திர போராட்ட எழுச்சிக்கு உதவி செய்தது என்பது வேறு. ஆனால் அந்த வந்தே மாதரம் பாடல் இந்திய நாட்டை பற்றிய பாடல் அல்ல. அது முக்கியமா தயவு செய்து தெளிவுபடுத்தணும். அந்த பாடல் ஒன்றுபட்ட வங்கம்னா இன்றைய ஒரிசா, பீகார், மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம் அனைத்தையும் சேர்ந்த. ஏன்னா அந்த பாடல்ல 7 கோடி மக்களை குறிப்பிடுறாங்க. யார் 7 கோடி மக்கள்? பாரதி என்ன சொல்றான்? 30 கோடி அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த 7 கோடி மக்களுக்காக நான் சொல்ல, அரவிந்த கோஷ் சொல்றாரு, இது வங்காளதேசத்து தேசிய கீதம், இந்தியாவின் தேசிய கீதம் அல்ல. அரவிந்த கோஷ் அவங்க சொல்றது. 2 முக்கியமானது, இதை எழுதிய அவரு பக்கிம் சந்திரன் இருக்கார் இல்லையா, அதை நிச்சயமா தெரிஞ்சுக்கணுங்க.
பக்கிம் சந்திரர் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு துளியும் கிள்ளி போட்டவர் இல்லை. இன்னும் கேட்டால் அவர் 1858 தான் நேரடி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இந்தியா உட்பட்டது. 1857 முதல் சுதந்திர புரட்சி, சிப்பாய் கழகம். அதற்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனி. 1858 தான் நேரடி பிரிட்டிஷ் ஆட்சி. 1858 சப் கலெக்டராக, துணை ஆட்சியராக பிரிட்டிஷ் அரசால் முதலில் நியமிக்கப்பட்டவர் இவர்தான் என்ற இந்த தகவல் போகணும். அவருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர் ஒரு வேற ஒரு நாவல்ல அந்த ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த பாடல் வேறு, அது இஸ்லாமிய அரசர்களுக்கு எதிரான பாடல். அதுக்குள்ள நம்ம போகல. ஆனால் இவர் 1858 இருந்து 1891 வரை 33 ஆண்டுகள் துணை ஆட்சியராக, சப் கலெக்டராக அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சேவை செய்தவர். ராவ் பகதூர் போன்ற பட்டங்களை, போராளி, சுதந்திர போராளிகள் அந்த பட்டங்களை துறந்தார்கள், தூக்கி எறிந்தார்கள் இருந்தவர் என்ற தகவலை தங்களுக்கு சொல்றோம். மீண்டும் சொல்கிறோம், அரவிந்த கோஷ் அந்த வங்காளத்துக்கான பாடலாக தான் இதை சொன்னார். இப்போ நேஷனல் ஆந்தம்னா திராவிட உக்கல வங்கான்னு வரும். அது அந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது. அதுல திராவிட என்ற வார்த்தை, அதாவது திராவிடன்ற திராவிட மட்டும் இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு திராவிடர் பல்கலைக்கழகம், திராவிட பல்கலைக்கழகம்னு ஒண்ணு இங்க இதுல இருக்கு. அது பேரு என்ன, குப்பத்துல இருக்கு. அதை ஐயா சுப்பிரமணியம் இருக்கார்ல, அவரை தான் அது ஒண்ணு உண்டாக்குவதற்காக இப்ப முரளி மனோகர் ஜோஷியை போய் சந்திக்கிறார். அவர் சொன்னாரு, நீங்க திராவிடன் என்றதை எடுத்துட்டு வேற எதனா வார்த்தை கொடுங்கன்னு. அவர் உடனே கேட்டாரு, தேசிய கீதத்திலிருந்து திராவிடத்தை எடுங்க, நான் இதை எடுத்துறேன். அப்போ அதே மாதிரி இன்னைக்கு இதுல கிடையாது. எது இந்த தேசிய பாடல்ல கிடையாது. அதுல முதல் 2 பத்தி இருக்கு பாருங்க, அது தேசிய விடுதலைக்கு உணர்வூட்டியதாக இருந்தது. அதனாலதான் மற்ற 4 பத்திகளை வேண்டாம் என்று சொன்னது. எல்லோரும் பாராட்டக்கூடிய யார, மகா முனிவர் என்று தாகூரை யார் சொல்றது? மோடி அவர்களே சொல்றார், மகா முனிவர். குருஜி தாகூரே சொன்னாரு 2 பத்தி போதும் அப்படின்ட்டு. அது எந்த பத்தியா இருந்தாலும் சரி, அது எந்த வந்தே மாதரம் பாடலாகட்டும், அல்லது தேசிய கீதமாகட்டும், அல்லது எந்த பாடலாகட்டும், அதை பாட வேண்டிய அவசியம் இல்லை. எழுந்து நிற்கணும். என்னுடைய கருத்து, எழுந்து நிற்பது புடிகாட்டி கூட, அதுல உடன்பாடு இல்லாட்டி கூட எழுந்து நிற்கணும். சங்கராச்சாரியாருடைய கருத்து நமக்கு உடன்பாடு அல்ல. சங்கராச்சாரியார் எழுந்து நிற்கிறது தப்புன்னு சொல்லி அவங்களுடைய வலதுசாரி ஸ்வராஜ்யா பத்திரிகையை எழுதினாலும் ஜி.ஆர். சாமிநாதன் தான் சொன்னார், எழுந்து நிற்கலாம் அவசியம்லாம் இல்லை, உட்கார்ந்தாலே போதும், பாடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னார். அதில் எங்களுக்கு ஒரு பகுதியில் உடன்பாடு சாமிநாதனோட, என்ன எழுந்து பாட வேண்டிய அவசியம் இல்லை என்பதில். ஆனால் உட்கார்ந்து கூடாது, நம்ம பிடிக்காட்டி கூட. ஒரு சபைக்கு போனால் அந்த சபையிலே, இப்போ நான் ஒரு கிறிஸ்தவ ஒரு கல்வி நிறுவனத்துக்கு போறேன், அங்க கிறிஸ்தவ சாங் பாடுறாங்க, எனக்கு உடன்பாடு கிடையாது, ஆனால் எழுந்து நிற்கணும். ஒரு இந்து இதுக்கு போடுறாங்க, அந்த கடவுள் பாட்டு பாடுறாங்க, பெண்ணும் பாடுறாங்க, பல பள்ளிக்கூடங்கள்ல பாடுறாங்க, அதுக்கு எழுந்து நிற்கணும். அப்படி என்பதுதான் இதுல முக்கியமானது. இதுல முக்கியமா கடைசியா ஒன்று சொல்லிடுறேங்க. நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல நான் சொன்ன 57 இந்த சட்டத்தையே, அதாவது த பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் முதல்ல கொண்டு வந்தது, கான்ஸ்டியூஷன் அவமரியாதை பண்ணோட கொண்டு வந்து தமிழ்நாடு தான் சொன்னேன். அதே மாதிரி வந்தே மாதரம் பாடல்ல தமிழ்நாட்டு பாடல் இருக்குங்க. மகாகவி பாரதி அவன் சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்து சிறைக்கு சென்றவன், இங்கு இருந்து துரத்தப்பட்டு பாண்டிச்சேரியில் குடிபுகுந்தவன். அவன் பாடிய பாடல் இருக்கு பாருங்க. அந்த பாடலை ஏன் நீங்கள் வைக்க மாட்டீங்க? தமிழ்நாடு பிறந்தனாலயா? அவன் பாடல் இருக்கு பாருங்க. அதுல வங்கத்துக்கு மட்டும் சொல்ல, 7 கோடி சொல்லவில்லை. அதுல தயவு செய்து அதை சொல்றேன் கேளுங்க. வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில ஃபுல்லா பாட போறது இல்லை. அதுல இருக்கக்கூடிய மிக போற்றத்தக்க வரிகளை மட்டும் சொல்றேன். எல்லாமே போற்றத்தக்க வரிகள் அதுல, ஆனால் சில வரிகளை. வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலம் அவன் சொல்றது இந்தியாவை தாயை வணங்குதும் என்போம், ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜன்மம் தேசத்தில் எய்தினராயின்
வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே. 30 கோடியும் வாழ்வோம். பக்கிம் சந்தர் சொன்னது 7 கோடி, இவர் சொன்னது 30 கோடியும் வாழ்வோம், வீடில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம். இதை பாடுவீங்களா? சாதி ஒழியணும், மதம் ஒழியணும், ஒற்றுமை வேண்டும், மனிதர்களுக்குள்ள மனிதநேயம் வேண்டும் என்று பாடியவன் மகாகவி பாரதி. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவன் மகாகவி பாரதி. அவனை அதை விட்டுட்டு பக்கிம் சந்திரரை பத்தி எங்கேயுமே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில கூட சொல்ல. இதை தேசிய பாடல். அதனால் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில டிபேட்ல எல்லாம் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் பெற மாதிரி ஆப்பிரிக்காவுடைய தலைவர் ராஜேந்திர பிரசாத் நேஷனல் ஆந்தத்தை பத்தி சொல்றாரு. நேஷனல் ஆந்தத்தை நாம எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. சொல்லும் போது சுதந்திர போராட்டத்துக்கு உதவிய, சுதந்திர போராட்டத்தை எழுச்சிக்காக பாடப்பட்ட வந்தே மாதரம் அவர் சொல்ல வர்றது ரெண்டு பத்தி என்ன கேட்டார். அது ஏன்னாக்கா 37 காங்கிரஸ் தீர்மானம் போட்டிருக்கு. எனவே இப்போ இந்த கூட்டத்தின் மூலமாக குறிப்பாக நாங்கள் என்ன தெரிவிப்போம், ஏன்னா இந்த ஒரு பெரிய சர்ச்சை வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் யாரு? இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் அல்லது எங்களை போன்ற நாத்தியர்கள். இவர்கள் வந்தே மாதரத்து பாடல்ல பாட வேண்டிய அவசியம் சட்டப்படி இல்லை, சட்டம் அப்படி சொல்லவில்லை. எழுந்து நின்று மரியாதை செய்தால் போதும், அதை பாட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமானால் அந்த 2 பத்தி இருக்கு பாருங்க, அது பொதுவான பத்தி. அதை வேண்டுமானால் பாடனா பணம் பாடாப்பட்டி போன போலாம். அவங்க இந்து கடவுள் பெயரை வாழ்க வாழ்க, துர்கையே வாழ்க, சரஸ்வதியே வாழ்க, லட்சுமியே வாழ்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா மத சம்பந்தமான பிரச்சனைகள். பாரதி எப்படி பாடியிருக்கான் பாருங்க. இதையா முன்னெடுத்து வைக்க மாட்டீங்க? பாரதியோட பாடல தேசிய பாடலானு அறிவிங்களே. நமக்கு ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், 30 கோடி மக்கள் ஒற்றுமையா இருக்கணும். அன்னை 30 இப்படி 140 கோடி அது சொல்ல வேண்டியது தானே. எனவே இதை மீண்டும் சொல்கிறோம். உச்ச நீதிமன்றம் பிஜு இமானுவேல் தீர்ப்பில் தேசிய கீதத்தை பாட வேண்டாம் என்று உறுதியாக அறுதியிட்டு சொன்னது. நான் அதை படிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜிஆர் சாங்னா அந்த வார்த்தைகளை எடுத்து போட்டிருக்காரு. பிஜு இமானுவேல் வழக்கில் சொல்றாரு, there is no provision of law which obliges anyone to sing the national anthem. I repeat, இது யார் சொல்றது? ஜிஆர் சாமிநாதன் உச்ச நீதிமன்றத்தை கோட் பண்ணி சொல்றாரு, there is no provision of law which obliges anyone to sing the national anthem. The honorable judges, அவன் சொல்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், judges did not think it is disrespectful to the national anthem if a person who stands up when the national anthem sung does not join the singing. அவரு இதை பாடுவதில் சேரலன்னா, எல்லாம் பாடுறாங்க, நான் பிரசாம நிக்கிறேன் அப்படி என்றால், இப்ப பெரியார் இருக்காரு, கடவுள் வாழ்த்து பாடுவோம் எழுந்து நிற்பாரு. ஆனால் கடவுள் வாழ்த்து பாட மாட்டாரு, குண்டக்குடி அடிக்கிறாரு, மடத்துக்கு போவாரு, அங்க பூஜை பண்ணுவாங்க, உட்காந்துக்க மாட்டாரு, சங்கராச்சாரியார் மாதிரி எழுந்து நிற்பாரு, ஆனால் பாட மாட்டாரு. ஏன்னா பாடி பஜனை பண்ண மாட்டாங்க. அதனால இதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இது இந்த சட்டம் இருக்கே, இந்த இருக்கிற பிரச்சனை எல்லாம் விட்டாங்க. இப்போ 1971 வந்த சட்டத்துக்கு இப்போ ஒரு திருத்தம் ஒன்று வந்திருக்காங்க. அந்த சட்ட திருத்தத்துல கூட என்னன்னா, அதை ஒரே ஒரு கடைசியாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், இது வேற தேவையில்லை. அதுல என்னன்னா, இதுல நோக்க, சட்டத்தோட நோக்கம் இருக்கு பாருங்க, இதான் முக்கியம். அவரேனும், இதான் முக்கியமான வார்த்தை, இன்டென்ஷனலி, வேண்டுமென்றே அவமரியாதை செய்ய வேண்டும் என்று, வேண்டுமென்றே அவமரியாதை செய்யணும், சாதாரணம் அல்ல. இப்போ நம்ம ஒரு பாடல் இசைக்குது, அந்நேரத்துக்கு செல்போன் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவமரியாதை சொல்ல முடியாது. வேணும் அடிக்குது, யாரோ பண்றான், நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கல அல்லது சவுண்ட்ல நிறுத்தி வைக்கல. அதனால இன்டென்ஷனலி என்ன பண்ணக்கூடாது, 2 செய்யக்கூடாது. ஒன்று, பாடுறவனை தடுக்கக்கூடாது, போய் டே பாடாதரா அப்படின்னு சொல்ல, அது நம்ம சொல்லல, யாருமே சொல்லல, போய் தடுங்க அப்படின்ட்டு. எந்த பாடானா பாட்டிக்கும். அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது.
அவன் பாடுறவனை இடையூறு பண்ணக்கூடாது. பாடுறனா நீ சேர்ந்து வேற ஏதோ ஒரு சினிமா பாட்டு பாடுவேன், அல்லது வேற ஏதோ பாட்டுலாம் பாடக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ், இடையூறு பண்ணக்கூடாது. இது மட்டும்தான் இந்த சட்டத்தில் இருக்கு. எது நேஷனல் ஆந்தத்துக்கு அதுதான், வந்தே மாதரத்துக்கு அதுதான். எனவே எல்லாருக்கும் தெளிவுபடுத்து என்னன்னா, நீங்கள் இந்த சட்டத்தை கண்டு அஞ்ச வேண்டாம், கடந்து போகலாம், தூக்கி எறியலாம். அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் நாம் மதிக்கிறோம், அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம், தேசிய கொடியை மதிக்கிறோம், தேசிய கீதத்தை மதிக்கிறோம். இன்னும் கேட்டால் வந்தே மாதரத்தின் முதல் 2 பத்தியை மதிக்கிறோம், மகாகவி பாரதியின் முழு வந்தே மாதரத்தை மதிக்கிறோம். எனவே இதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த செய்தியாளர் சந்திப்பின் நோக்கம். நன்றி, வணக்கம். அதாவது இந்த மற்ற 2 பத்தி தவிர 4 பத்தி ஒரு தகவல் மட்டும் சொல்லிடணும். அது அரசமைப்பு சட்டத்திற்கே விரோதமானதுன்றது. அது ஏன்னா நம்ம அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மை அற்ற செக்யூலரிசத்தை அடிப்படையாக கொண்டது. அதனுடைய பிரியாம்பிள்லேயே முகப்பிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வந்தே மாதத்தை இவங்க சொல்ற வந்தே மாதரம், அவங்க முதல் 2 பத்தி இல்லாத மீதி இருக்கக்கூடிய 6 பத்தியும் சேர்ந்து அப்படின்னு சொல்லல. இன்னும் கேட்ட சட்டத்தை கூட அப்படி சொல்ல, வந்தே மாதரம் பாடல்ன்றாங்க. அது 2 பத்தியா 6 பத்தியான்னு சொல்ல. நம்ம அவங்க 6 பத்தின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு அது அரசமைப்பு சட்டத்திற்கும் விரோதமானது. ஏனென்றால் எந்த இப்போ நாளைக்கு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுங்களேன், பைபிள்ல ஒன்று பாடு பேசுது, இல்லை குரான்ல ஒன்று பாடு, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. எனவே இந்து கடவுளை பற்றிய ஒரு பாட்டை தேசிய பாடலாக வைக்க முடியாது. இந்திய நாட்டை பற்றி வைக்கலாம், அதுக்குதான் தேசிய கீதம். அதே மாதிரி வந்தே மாதத்தை இந்திய நாட்டினுடைய பெருமைகளாக சொல்லலாம். எனவே அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பதை பதிவு செய்யலாம்.